ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய காமராஜர் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம எப்படி நம்மளோட ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஒரு ஷெட்யூலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்படி உங்களுக்கு கொடுப்போம், நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட பேட்ச்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்ல புதுசா ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா தெளிவா பாருங்க, ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களுக்கு நம்மளோட இந்த பேட்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? கட்டாயமா நம்ம பேட்ச்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க கம்பல்சரி இந்த வீடியோ முழுமையா பார்க்கணும். ஓகேவாப்பா? ஏன்னா அப்பதான் நம்ம எதை எப்படி கொடுக்க போறோம், நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணி இந்த நம்மளோட ஒவ்வொரு ஷெட்யூலா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல்ரெடி பேட்ச்ல பேமெண்ட் பண்ணிட்டு உள்ள ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒன் பை ஒன்னா டீம்ல இருந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? நேத்தே மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிப்ளை அப்படிங்கிறது கொடுத்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ டோட்டலா நம்மளுக்கு மண்டே தான் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 10ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு சண்டே நம்மளுக்கு மண்டே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சண்டே நைட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே பேட்ச்க்குள்ள வந்துருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 நாள்ல நாளைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளோட காமராஜர் பேட்ச் நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். வரப்போற 2026 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளோட சேனலை இப்போ இந்த வீடியோல புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 100 ருபீஸ்ல. சரிங்களா? யாருமே கொடுக்க முடியாத ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகேவா? ஸோ யாருமே முடியாது, படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு அமௌண்ட்ல நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதனால விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கான டீட்டெயிலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேப்பா. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்போ பாருங்க. இப்போ ஷெட்யூல் 1. சரிங்களா? இந்த ஷெட்யூல் 1 எடுத்துக்கிறோம். இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஷெட்யூல் 1 நம்மளுக்கு என்னைக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுது? 10/8 ஸ்டார்ட் ஆகுது. 17/8 நம்மளுக்கு முடியுது. ஓகேவாப்பா? ஸோ இந்த 17/8 நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தமிழ். ஃபர்ஸ்ட் தமிழ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 1 to 6 டாபிக். அதுக்கப்புறம் யூனிட் 7 டாபிக். நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400. இதே தான்ப்பா எல்லா ஷெட்யூலுக்கும். நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். எப்படி நம்ம கொடுப்போம், என்னென்ன மெட்டீரியல் வரும், எதுக்கு வீடியோஸ் வரும் அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒழுக்கமுடைமை. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் பார்த்தோம். இந்த நான் டிக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எல்லா டாபிக்கும் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ஓகேவாப்பா? செகண்ட் கொஞ்சம் எழுத்து சுமாரா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் நம்ம என்ன கொடுப்போம்? வீடியோஸ் கொடுப்போம். ஓகேவாப்பா? ஃபர்ஸ்ட் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ல புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். எது தேவையோ ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். சார் புக்ல இருந்து மட்டும் தான் வருதுன்னு சொல்றாங்க, அவுட் சோர்ஸ்ல இருந்து வராதுன்னு சொல்றாங்க. இந்த டீட்டெயில்லாம் நான் தமிழ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி நாளைக்கு ஒரு வீடியோ கொடுக்க போறேன். தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் செப்பரேட்டா நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போறேன். சரிங்களா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைச்சிரும். ஏன்னா இப்ப இந்த ஷெட்யூலை பார்த்துட்டே உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னடா அது ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸா இருக்கு, லோயர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் இல்ல, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனா இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன, நீங்க இதை மட்டும் படிச்சா போதும் நம்ம ஏன் சொல்றோங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ அதனால கனெக்டடா இருங்க. நாளைக்கு வரப்போற வீடியோஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒரு 2 வீடியோஸ் வரும். தமிழும் சரி, ஜிஎஸும் சரி, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி வரும், எந்த ஏரியால இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத தெளிவா டீகோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த வீடியோ நான் கொடுக்க போறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? எதை எப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சு அதை கரெக்டா அடிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அடிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் உட்காந்து, ஏன்னா இங்க பாஸ் ஆன எல்லாரும் சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போனவங்களும் கிடையாது. சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி படிச்சு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னும் கிடையாது. சரிங்களா? யாரு எது தேவையோ, எது நம்மளுக்கு முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை தெளிவா அடிச்சு நம்ம போஸ்டிங் வாங்கிட்டு போகணும். அதுதான் நம்மளோட வேலை.
ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ இப்ப பாருங்க இந்த டாபிக்ஸ்க்குலாம் நம்ம பிடிஎஃப் குடுத்துருவோம். வீடியோஸ் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ். அது வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த டாபிக்ல இருந்து இப்ப பிரித்தெழுதுகன்னு இருக்கு, சந்திப்பிழைன்னு இருக்கு, குறில் நெடில் வேறுபாடுன்னு இருக்குன்னா, இந்த டாபிக்ல இருந்து இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில லாஸ்ட் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணி அந்தந்த ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறாங்க. ஓகேவா? தமிழுக்கு உங்களுக்கு ராஜி மேம் நடத்துவாங்க. ராஜேஸ்வரி மேம் வந்து நடத்துவாங்க. ஸோ வீடியோஸும் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெஸ்ட். எழுத்து கொஞ்சம் சுமாரா இருக்கும்பா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப இதுக்கு வந்து பிடிஎஃப் குடுத்துடுறோம். அதுக்கான வீடியோஸ் குடுத்துடுறோம். அதுக்கான பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் இதுவரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இப்ப சந்திப்பிழைனா, சந்திப்பிழையிலிருந்து வந்து ஒரு 30 கேள்வி, ஒரு 40 கேள்வி, ஒரு 50 கேள்வி அந்த மாதிரி அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாரி, அந்த டாபிக்கோட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாரி அதுலேருந்து நம்ம கொஸ்டின் செட் பண்ணி, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி, நம்ம அந்த ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே தனியா. இந்த ஷெட்யூல் டெஸ்ட்ல இது வராது. சரிங்களா? இந்த வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இந்த 7 நாள், 8 நாள் முடிஞ்சோனே நம்ம 200 கொஸ்டின் குடுக்குறோம் பார்த்தீங்களா? அது வந்து செப்பரேட். ஓகேவாப்பா? அத இதுல சேர்த்துக்காதீங்க. அது வந்து கம்பல்சரி. அது இந்த ஷெட்யூல் முடியும்போது உங்களுக்கு வரும். இது எல்லாமே நம்ம இந்த ஷெட்யூலுக்குள்ள என்னென்ன நம்ம குடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகேவா? அந்த ஷெட்யூல் நடக்கிற டயத்துல நீங்க என்னென்ன குடுக்க போறீங்கங்கிறது. அந்த 200 மார்க்குக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது அது கம்பல்சரி நடக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இப்ப இந்த விஷயங்கள். அப்ப பிடிஎஃப், வீடியோ, பிஓக்யூ டிஸ்கஷன், டாபிக் வைஸ் டெஸ்ட் இது எல்லாம் இவ்வளவுதான். இத தவிர்த்து உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க? ஒரு டாபிக்க நீங்க மைண்ட்ல நிப்பாட்டுறதுக்கு, அந்த டாபிக்க நம்ம அலசி அத தெளிவா நம்ம படிக்கிறதுக்கு, இத விட வேற என்ன வேணும்? பிடிஎஃப் நம்ம குடுக்குற பிடிஎஃப்ல புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் கலந்து குடுத்துடுறோம். ஓகேவா? இது போக வீடியோஸ்ல நம்ம நடத்தியும் உங்களுக்கு சொல்லிடுறோம். பிஒய்க்குள்ளயும் இப்படிலாம் கேட்பாங்க. இந்த மாரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்கங்கிற ஒரு ஐடியாவும் குடுத்துடுறோம். டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட்டும் வச்சு உங்கள ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். ஓகேவா? இது போக இது 200 மார்க் டெஸ்ட்லயும் இது கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஷெட்யூல் டெஸ்ட்லயும் இதுல வந்து ஒரு 100 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்போம். இப்ப ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுல இது வந்து இந்த 200 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? சாரிப்பா. சாரி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 200 கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த தமிழ்ல இருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்போம். சரிங்களா? 100 கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த 200 கொஸ்டின்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கலைச்சொற்கள். சார் கலைச்சொற்கள் இருக்கே சார். ஏன்னா இது நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. சார் கலைச்சொற்கள் எப்படி சார் படிக்கிறது? கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும் நம்ம பிடிஎஃப் குடுத்துருவோம். ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் 50 கலைச்சொற்கள். சரிங்களா? 50லிருந்து 60 கலைச்சொற்கள். அப்ப 10 ஷெட்யூலுக்கு ஒரு 500 to 600 முக்கியமான கலைச்சொற்கள். எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அந்த மாரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அந்த கலைச்சொற்கள் மட்டும் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு போனா போதும். ஓகேவா? எல்லாம் போய் 2000 கலைச்சொற்கள் படிக்கிறேன், 4000 கலைச்சொற்கள் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது இங்க. ஓகேவா? என்ன நம்ம படிக்கணும்? எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல நீங்க 100% எஃபோர்ட் போடணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. 100% தமிழ்ல நீங்க எஃபோர்ட் போடணும். தமிழ்ல கம்பல்சரி எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். இத வந்து நீங்க கொஞ்சம் 50% படிங்க. இதுல வந்து கொஞ்சமா பாருங்க. இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்க. இத மேலோட்டமா பாருங்க. அப்படிலாம் நம்ம தமிழ்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய 7 யூனிட்டுமே வெயிட்டேஜ். 7 யூனிட்லயுமே மினிமம் 15லிருந்து 20 கேள்விகள் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப எந்த யூனிட்டையுமே நம்மளால தள்ளி வைக்க முடியாது. இப்ப சயின்ஸ்ல 5 கேள்வி தான் கேட்கறாங்க. ஜிஎஸ்ல நம்ம கொஞ்சம் இத பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஜியோகிராஃபில வெறும் 3 கேள்விகள், 4 கேள்விகள் தான் கேட்கறாங்க. அத நான் டீட்டெயிலா நாளைக்கு வரேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா நாளைக்கு உடைச்சு, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி குடுக்குறேன். இவ்வளோ தானாடா அப்படின்னு நீங்க நெனைக்கிற மாரி இருக்கும். நம்ம வீடியோ. ஓகேவா? அந்த மாரி நம்ம குடுக்க போறோம். அந்த அளவுக்கு நான் டீகோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ப்ரிப்பேர்டா இருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் இப்படிதான் நம்ம பண்ண போறோம். இதுதான் ப்ராசஸ். ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது. மேத்ஸ். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆப்டிட்யூட், ரீசனிங் இது 2லயும் வந்து இப்ப ஆப்டிட்யூட்ல ஒரு டாபிக் இருக்கும். ரீசனிங்ல ஒரு டாபிக் இருக்கும். ஒரு சில ஷெட்யூல்ல வந்து ரீசனிங்ல ஒரு 2 டாபிக்கோ, இல்ல ஆப்டிட்யூட்ல ஒரு 2 டாபிக்கோ வரும். சரிங்களா? அது அந்த வெயிட்டேஜ பொறுத்து வரும். ஓகேவா? ஸோ இது 2த்துக்குமே உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது குடுத்துருவோம். ஓகேவாப்பா? வீடியோ வந்துரும். அந்த ஒவ்வொரு வீடியோலயுமே உங்களுக்கு அந்தந்த மாடலுக்கான ஹோம்வொர்க் குடுத்துரும். இப்ப இந்த டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தம் வந்து ஒரு 10 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இத வந்து நம்ம வந்து ஒரு வீடியோக்கு ஒரு 2 மாடல், இல்ல 3 மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4லிருந்து 5 பார்ட்ஸா வந்து நம்ம குடுப்போம். 4லிருந்து 5 பார்ட்டா வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு குடுப்போம். 5 வீடியோஸா 5 கிளாஸஸா உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த 5 கிளாஸஸ்லயுமே அந்தந்த மாடலுக்கு ஏத்த மாரி ஹோம்வொர்க் சம்ஸ் நம்ம குடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம
இந்த இதுல இருந்து ஒரு டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு மேம் கண்டக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டேல இருந்து நம்ம அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ப்ரீவியஸா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்கும் நம்ம இந்த விஷயங்கள குடுக்க போறோம். இப்ப ப்ரீவியஸா நம்மள்ட்ட ஆல்ரெடி 2 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிவிகே அண்ட் வெற்றி நிச்சயம் பேட்ச். ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த பிஒய்க்யூ டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இது 2த்தையுமே நம்ம மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், தமிழுக்கும், மேத்ஸ்க்கு, ஜிஎஸ்க்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இன்னுமே வந்து நம்ம இத எப்படி வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம கிராக் பண்ணலாம். எந்தெந்த விஷயத்த வந்து நம்ம உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக்கி தரலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு நம்ம ஒரு சில பிளான் வந்து பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே டைம் ஆப்டிட்யூடா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இதான் ப்ராசஸ். வீடியோ கிளாஸஸ் குடுத்துருவோம். ஏன்னா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் கிளாஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களாப்பா? அந்த கிளாஸ் பார்த்து முடிச்சோம்னா, அதிலேயே 5லேருந்து 10 சம் அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்க செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த ஹோம் ஒர்க்கான ஆன்சர்ஸ மேடம் வந்து உங்களுக்கு நடத்தி குடுத்துருவாங்க. சரிங்களா? எப்படி அதுக்கான ஆன்சர் வருதுங்கிறத சொல்லிருவாங்க. அந்த ஒவ்வொரு டாபிக்குமான டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான பிஒய்க்யூ டிஸ்கஷன். ஓகேவா? இப்ப டைம் அண்ட் ஒர்க் இருக்குன்னா, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து என்னென்ன பிஒய்க்யூலாம் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா, அதுலேருந்து என்னென்ன பிஒய்க்யூலாம் கேட்டிருக்காங்க. இந்த மாரி பிஒய்க்யூ டிஸ்கஷன். ஓகேவா? அது கொஸ்டின் பேப்பர் வைஸாவும் இருக்கலாம். டாபிக் வைஸாவும் இருக்கலாம். அது எப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பிஒய்க்யூ டிஸ்கஷன் கண்டிப்பா இருக்கும். பிஒய்க்யூ டிகோடிங் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேப்பா. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாப்பா. ஸோ இப்ப இந்த மேக்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கும் நீங்க வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடணும்? 100% எஃபோர்ட் போடணும். இத கவனமா பார்த்துக்கிட்டே வாங்கப்பா. நான் ஏன் இந்த 100% எஃபோர்ட் போடணும்? இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன்னா, ஏன்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய தெரியல. ஏன்னா அவங்க வந்து கரண்ட் அவர்ஸ் பார்க்க வேணாமா? கரண்ட் அவர்ஸ் இல்லையா? இதெல்லாம் கேட்கறாங்க. கரண்ட் அவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கெல்லாம் வந்து இப்ப நேரம் இல்ல. முதல்ல நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? அதாவது ஒரு ஒரு 2 விஷயம் இருக்குப்பா. இப்ப 2 ஏரியா இருக்குன்னு வைங்களேன். அத 2ஆ பிரிச்சுக்கலாம்னு வைங்களேன். இப்ப இந்த சைடு ஒரு 5 புக் இருக்கு. இந்த சைடு ஒரு 5 புக் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 5 புக்க படிச்சோம் அப்படின்னா, இப்ப வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சைடு ஒரு 5 புக் இருக்கு. இப்ப இந்த சைடு வந்து ஒரு 5 புக் இருக்கு. இப்ப இந்த லெஃப்ட் சைடு உள்ள புக்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு 70 கொஸ்டின் வந்து நீங்க போடலாம். இப்ப இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய செட் ஆஃப் புக்ஸ படிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 30 கேள்விகள் போடலாம். நீங்க எத ஃபர்ஸ்ட் படிப்பீங்க? சோ இந்த 70 கொஸ்டின் வருது பாத்தீங்களா? இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். கரெக்ட்டா? இந்த 30 கேள்விகள் இருக்கக்கூடிய ஏரியாவ நம்ம லாஸ்ட்டா படிச்சா போதும். ஓகேவா? ஏன்னா இத நீங்க தரோவ் பண்ணாலும் வெறும் 30 மார்க் எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும்? புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க்க தாண்டுனா தான், நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்கே நம்ம முடியும். கரெக்ட்டா? ஸோ அதனால 70 மார்க் இந்த ஏரியா எது அப்படிங்கிறத பார்த்து, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அததான் வந்து நம்ம சொல்றோம். அதுக்கு தான் நம்ம இந்த மாரி 100 மார்க்கு 100% எஃபோர்ட் போடுங்க இந்த ஏரியால. இந்த ஏரியால இப்படி எஃபோர்ட் போடுங்க அப்படிங்கிற மாரி ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஓகேப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இந்த மாரி அதனால இதுக்கெல்லாம் நீங்க 100% எஃபோர்ட் போடணும். இப்ப தமிழா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும் 2த்துக்குமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்க ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 75 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. டோட்டலா அங்க எக்ஸாம்ல மேத்ஸ்ல வந்து நம்மளுக்கு 25 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தமிழ்ல 100 ஓகேவாப்பா? இப்ப மேத்ஸ் புரிஞ்சுச்சுல? தமிழ் புரிஞ்சிருக்கும். பிடிஎஃப் இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் மேத்ஸ் ஓகேவா? ஸோ இப்ப வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிந்து சமவெளி, குப்தர்கள், இந்திய அரசியலமைப்பு இந்த ஷெட்யூல் 1ல குடுத்துருக்கோம். அதாவது 2 யூனிட் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஹிஸ்டரி, பாலிட்டி இங்க கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், யூனிட் 6 அப்படி மாறிக்கிட்டே வரும். சரிங்களா? ஸோ அப்படி வரும்போது, உங்களுக்கு இதுல வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் எல்லாமே வந்து கவர் ஆகுதா? சிலபஸ் ஃபுல்லா சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணி குடுத்துருக்கோம். ஏன் ஹையர் ஸ்டாண்டர்ட் மட்டும் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீகோட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஸ்டின்ஸ் 10த், 11த், 12த்த தாண்டி வெளிய போகல. நீங்க 6த் டூ 9த் வரைக்கும் எத்தன லெசன நீங்க உட்கார்ந்து படிச்சாலும், அதிகபட்சம் 4 கேள்விகள் போடலாம்ப்பா. 3ல இருந்து 4 கேள்விகள் போடலாம். இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? இது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நீங்க தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? ஓகேப்பா. இப்ப இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பிடிஎஃப் பிடிஎஃப் குடுத்துருவோம். சரிங்களா? சார் புக்ல மட்டும் படிச்சா போதுமா? இப்ப இந்த டவுட் இருக்கும். சார் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து அவுட் சோர்ஸ் பார்க்க வேணாமா சார்? புக்ல மட்டும் படிச்சா போதுமா? அதாவது எதுக்கு அவுட் சோர்ஸ் போகணும் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்லாம் போன தடவ 11th இருந்து தான் கேட்டிருக்காங்க. எல்லா தடவையும் அவங்க 9th, 11th இருந்து தான் கேட்கறாங்க. அதுவும் இப்பலாம் ரீசென்ட் டைம்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல 11th இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸே வருது.
சரிங்களா? 11th மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சிந்து சமவெளி நாகரிகம் 11th ஸ்டாண்டர்டு உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அவ்வளவுதான். அந்த விஷயத்த நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க முடியும். அவ்வளவுதான். குப்தர்களும் நீங்க புக்ல படிச்சாலே போதும். இந்த மாரி எந்தெந்த ஏரியாக்கு வெளிய போகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம வெளியில தேவையான ஏரியாஸ நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க குரூப் 4க்கு தான் பிரிப்பேர் பண்றீங்க. நம்மளுக்கு குரூப் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 60 டேஸ் அப்படிங்கிறது கையில இருக்கும். ஓகேவா? 60 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கும். 50 டூ 60 நாட்கள் இருக்கும். நம்மளுக்கு குரூப் 2 கொஸ்டின் வர்றத வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அவுட் சோர்ஸ் எவ்வளோ போயிருக்காங்க, எவ்வளோ போகல. நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அவுட் சோர்ஸ் போறாங்கன்னாலுமே 70 உள்ள நம்மளால புக்க படிச்சா பண்ற மாரி இருக்கும். 30 அவுட் சோர்ஸ் போற மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதையே நம்ம உட்கார்ந்து முக்கிக்கிட்டே இருந்தோம்னா, 30 கொஸ்டின் தான் நம்மளால எடுக்க முடியும். இந்த 70 மார்க்க நம்ம கோட்ட விட்டுட்டு உட்கார்ந்திருப்போம். சரிங்களா? இந்த 70 மார்க்குக்கு நம்ம படிக்கக்கூடிய கன்டென்ட் அப்படிங்கிறது அதிகம். இந்த 30% 30 மார்க்குக்கு அவுட் சோர்ஸ்ங்கிறது நம்ம கம்மியான விஷயங்கள் படிச்சா போதும். இப்ப இந்திய அரசியலமைப்பு 10th, 12th இது 2த்தையும் நீங்க தரோவா கரைச்சு குடிச்சிட்டீங்கனாலே போதும். இப்ப எக்ஸ்ட்ராவா உள்ள பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு 5 பக்கம் வரும். அவுட் சோர்ஸ்ன்னு எடுத்தோம்னா. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அத மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சுக்க போறீங்க. அது நம்ம இந்த குரூப் 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 60 டேஸ்ல நம்மளால படிச்சிட முடியாது. அப்படியே அவுட் சோர்ஸ் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும், நம்மளால அந்த டயத்துல அந்த விஷயத்த பார்த்துக்க முடியும். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா டாபிக்ன்னு கீழ குடுத்துருக்கோம் இல்லையா? இதுலயும் நான் அந்த எக்ஸ்ட்ரா என்னென்ன எக்ஸ்ட்ரா இப்ப பாருங்க. லோக்பால்னா நம்ம வெளிய இருந்து படிக்கணும். லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், அம்பேத்கர பத்தி, பகத்சிங்க பத்தி, இவங்கள பத்தி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம வெளியில ஆட் பண்ணி தான் குடுப்போம். எது எது நீங்க புக்ல படிக்கணுமோ, அந்த விஷயங்கள மட்டும் தான் நீங்க புக்லயே படிங்க அப்படின்னு சொல்றோம். புக் இல்லையா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம பிடிஎஃப் குடுத்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இது எல்லாமே குடுத்துருவோம். மொத நாளே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் டேவே நம்ம இதெல்லாம் குடுத்துருவோம். செகண்ட் இதுக்கான லெசன் வீடியோ குடுத்துருவோம். தேர்டு நம்ம இதுக்கான பிஒய்க்யூ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் குடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 4த் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான டெஸ்ட் லெசன் வைஸ் டெஸ்ட். லெசன் வைஸ் டெஸ்ட் குடுத்துருவோம். ஓகேவாப்பா? இப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னா, இதுலருந்து ஒரு 30லருந்து 35 கேள்விகள் நம்ம எடுத்து நம்ம அத வந்து ஓனா வந்து கிரியேட் பண்ணி, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி மேமே வந்து அந்த சப்ஜெக்ட் மேமே வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. சரிங்களா? டெஸ்ட் வந்து வப்பாங்க. பிஒய்க்கும் டிஸ்கஷனும் இருக்கும். பிஒய்க்கும் நம்ம எடுத்து லாஸ்ட்டா நடந்த ஒரு 5 வருஷத்துல, இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துலருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, இது இது இந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லிருவாங்க. அப்ப உங்களுக்கு அத நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த பாடத்துல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓ! சிந்து சமவெளி நாகரிகம்னா இந்த ஏரியா தான் கேட்கறாங்க. இந்த மாரி ஏரியால தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். சரிங்களா? ஏன்னா, எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்த செய்றோம் அப்படின்னா, அத தெளிவா அத வந்து கரெக்ட்டா அத பிளான் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். பல வாட்டி கீழ விழுகலாம். தப்பில்ல. ஆனா எந்திரிச்சு நிக்கணும். ஓகேவா? வந்தான், வாழ்ந்தான், போனான் அப்படிங்கிற மாரி என்னைக்குமே வரலாறு இருக்கக்கூடாது. ஓகேவா? வந்தான், கீழ விழுந்தான், திரும்ப எந்திரிச்சு நின்னான் அப்படின்னு வரலாறு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால எப்பயுமே உங்களுடைய அந்த விதம் அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த மாரி இருக்கணும். அதாவது ஒரு குறள் வந்து இருக்கு. ஒரு ரொம்ப புடிச்ச குறள். "பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதாக் குறின்" அப்படின்னு வந்து ஒரு குறள் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் காட்டுல வந்து யானை வந்து ஒரு பெரிய மிருகமா, பெரிய தும்பிக்கை, பெரிய காலு, தந்தம்லாம் வச்சுக்கிட்டு அத்தன டன்னுல பெரிய மிருகமா இருந்தாலும், ஒரு உருவத்துல அத விட சின்னமா இருக்கக்கூடிய புலி. சரிங்களா? புலி அத கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட இத விட ஒரு ஒரு 30, 40 மடங்கு அது பெருசு. புலிய விட யானை வந்து ரொம்ப பெருசு. ஆனா, இந்த சின்ன புலி வந்து ஒரு ஃபோர்ஸோட, ஒரு ஊக்கத்தோட வந்து அத தாக்குறதுக்கு பாயும்போது, அத வந்து தாக்குறது அட்டாக் பண்ண போகும்போது, அந்த யானையே ஒரு நிமிஷம் வந்து நடுங்கி நடுங்குமாம். புரியுதா? அந்த யானையே ஒரு நிமிஷம் அஞ்சு நடுங்குமாம். அப்ப அந்த உங்களுடைய அந்த மூவ் அப்படிங்கிறது அந்த மாரி இருக்கணும். புலி மாதிரி இருக்கணும். புரியுதா? ஸோ என்னதான் டிஎன்பிஎஸ்சி பெரிய எக்ஸாமா இருக்கட்டும். என்னதான் இதுல 20,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். என்னதான் இதுல 2 வருஷம், 3 வருஷமா படிக்கக்கூடிய சீனியர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்கட்டும். ஆனா, எனக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். என்னால முடியும். என்னால இத கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன அது போக லைஃப்ல இன்னைக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ நீங்க சால்வ் பண்ணி வரீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஓகேவா? ஸோ நீங்க உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பல தடங்கல்கள் வரதான்ப்பா செய்யும். அத நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க பொறுமையும், நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம ஜெயிச்சு போய் அரசு வேலையில உட்கார்ந்துரலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ஓகேவா? ஒரு அரசு பணி அப்படிங்கிறது ஒரு அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது
நீங்க அதுக்காக முழு மூச்சா எஃபர்ட் போடணும். பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், டிலே ஆகும், லேட் ஆகும். உங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி வெறுப்பு வரும். எல்லாமே வரும். சரிங்களா? இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். நம்மளுக்கு ரிசல்ட் இல்லையேன்னு தோணும். வரவங்க, போறவங்கலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. இதுவரைக்கும் கேட்காதவங்க கூட நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, "என்ன பண்ற? இந்த எக்ஸாம்க்குலாம் ஏன் படிக்கிற? இதெல்லாம் வராது. இதுக்கெல்லாம் தரமாட்டாங்க." அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இது எல்லாமே நடக்க தான் செய்யும். உங்களுக்கு உடம்பு முடியாம போகும். 1 வாரம் படிக்கலாம். நல்லா பிளான் போடுவீங்க. 2 நாள் படிப்பீங்க. 3வது நாள் படிக்க முடியாம போயிரும். அப்படியே ஒரு 3 நாள் கேப் ஆயிரும். திரும்ப அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதையும் நம்ம தாண்டி தான் வரணும். சரிங்களா? ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு காலையில ஒரே நேரத்துல சாப்பிடுவாங்களா? கிடையாது. எல்லாரும் ஒரே நேரத்துல எந்திரிப்பாங்களா? கிடையாது. எல்லாரும் நைட்டு ஒரே நேரத்துல தூங்குவாங்களா? அதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் வேற வேற. ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேற வேற. ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளும் வேற வேற. அத அவங்க தான் சுமக்கணும். அவங்க தான் அத கடந்து வரணும். நாளைக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வர வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு? உங்களுக்கு தானே! உங்களுக்கு தனிப்பட்டது தானே! அப்ப வலிகளையும், கஷ்டங்களையும் இதையும் கடந்து வந்தா தான் அந்த வெற்றியும் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதுவும் உங்களுடையது தான். அப்ப எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அப்ப நீங்க இத ஃபேஸ் பண்ணி வெளிய வந்தா தான், மத்தவங்கள நம்ம வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க உங்களுடைய இன்னர் செல்ஃப நீங்க சரியா ஃபேஸ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு நேரா எய்த்தாப்ல வந்து நிக்கிறவங்கள நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ அதனால உங்களோட இன்னர் செல்ஃப நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கோங்க. என்ன தடைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னால முடியும். நான் ஜெயிப்பேன். நான் சக்சஸ் ஆவேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. உறுதியா இருங்க. அந்த இடத்துல டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது. 0 டவுட்ஸ். 0 டவுட்ஸ். அந்த இடத்துல டவுட்ஸே உங்களுக்கு வரக்கூடாது. இது முடியுமா? நம்மளால இது நடக்குமா? அது அந்த அந்த ஒரு கேள்வி வரவே கூடாது. ஓகேவா? அப்படி நீங்க கேள்வி உங்களுக்கு அப்படி உங்களால முடியாது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. இந்த இடத்துக்கே நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? உங்க உங்க ஒரு விஷயத்த யோசிக்க வைக்க தெரிஞ்ச மூளைக்கு, ஒரு விஷயத்த ஆசைப்பட வைக்க தெரிஞ்ச மூளைக்கு, அத அடைய வைக்கவும் தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்க வந்து இத பண்ணணும் அப்டின்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கு. அப்ப அத நீங்க அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் என்னங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால எதுலயுமே விடாம நிக்கணும்ப்பா. எப்பயுமே இங்க தெரிஞ்சுக்கோங்க. விழுகாம நிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில யாருனாலயுமே தோக்காமயே ஜெயிக்கிறதோ, விழுகாம நிக்கவோ முடியவே முடியாது. கீழ விழுவோம், அடிபடும் எல்லாம் நடக்கும். இங்க விடாம நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முயற்சி முக்கியம் இல்ல. விடாமுயற்சி தான் முக்கியம். ஏன் விடாமுயற்சி முக்கியம்னு சொன்னாங்க? அப்ப முயற்சி ஒரு வாட்டி பண்றோம். அது சக்சஸ் ஆயிருச்சுன்னா முடிஞ்சுல. ஏன் விடாமுயற்சி? ஏன் திரும்ப பண்ணணும்? அப்ப ஃபெயிலியர் ஆகுது அங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஃபெயிலியர் வரும். அதுக்கு தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு அன்னைக்கே சொல்லி வச்சாங்க. அப்ப ஏன் விடாமுயற்சின்னு அங்க அவங்க ஃபர்ஸ்ட்டே மென்ஷன் பண்றாங்கன்னா, அப்ப நீ ஒரு முயற்சி பண்ணும்போது அது சக்சஸ் ஆகாது. நீ பண்ணக்கூடிய ஒவ்வொன்னுமே முயற்சியா தான் இருக்கணும். நீ அடுத்து அடுத்துன்னு விடாம அத திரும்ப அத அடிக்கும்போது, கண்டிப்பா அந்த கதவு ஒரு நாள் தொறக்கும். சரிங்களா? ஸோ அதனால அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பேஷன்ஸும், பொறுமையும், நிதானமும் ரொம்ப முக்கியம். நிக்கணும். ஃபீல்டுல நிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த ஃபீல்டுல நின்னீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. இல்ல, நான் ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கிறேன். எனக்கு வந்து நம்பிக்கையும் இருக்கு, நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. நான் சொல்றதே நீங்க சொல்றதே நம்புறேன் சார். ஆனா என் சொந்தக்காரங்க சொல்றதையும் நம்புற மாரி இருக்கு சார்னா, நீங்க இப்படி கடைசி வரைக்கும் இப்படி 2 பக்கமும் இங்கிட்டும் தாவிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஒரு முடிவு எடுத்து, அடி எடுத்து வைங்க. ஆ ஓகேவா? சக்சஸ் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். முயற்சி மட்டும் தான் நம்ம கையில. முடிவு அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. ஓகேவா? எது எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோ, அதுக்கு மட்டும் தான் நம்ம வருத்தப்படணும். அதுக்கு மட்டும் தான் நம்ம கவலைப்படணும். சரியாப்பா? ஸோ அதனால தெளிவா இருங்க. ஃப்ரீயா இருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. சரிங்களா? எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. இது இப்படி இருக்கே, நம்மளால முடியும். நம்ம பண்ணலாம். நம்மளால முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். படிக்கலாம். முடியும். நம்மளுக்கும் வரும். அப்படியே நெனைங்க. எப்பயுமே, ஐயோ! டைம் போச்சே. ஐயோ! 2 நாள் இல்லையே. ஐயோ! நம்மளுக்கு 3 நாளா உடம்பு முடியாம போச்சே. ஐயோ! நம்மளால 2 டேஸா வந்து நம்ம படிக்கலையே. ஸோ இப்படியே வந்து நீங்க நெனைக்கக்கூடாது. இது நம்மளால முடியுமா? நம்மளுக்கு இன்னும் இத்தன நாள் தான் இருக்குன்னு போடுறாங்களே. இத்தன நாள் தான் இருக்குன்னு போடுறாங்களே. அத்தன நாள் இருக்குன்னு போட்டாங்க. இப்ப அத என்ன உங்களால மாத்த முடியும்? இப்ப 150 நாள் இருக்குப்பா. இப்போ ஒரு எக்ஸாம்க்கு 150 நாள் இருக்கு. இப்ப நாளைக்கு எத்தன நாள் இருக்கும்? 149 இருக்கும். இல்ல நாள கழிச்சு 148 இருக்கும். நீங்க கவலைப்படுறதுனால, வருத்தப்படுறதுனால அந்த நாட்கள் எதுவும் வந்து குறையுமா? சொல்லுங்க. இல்ல கூடுமா? இப்ப 150 நீங்க வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க. சரிப்பா 160 நாள்ப்பா குரூப் 2க்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அப்ப எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எனர்ஜிய யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேஸ்ட் பண்றது. நான் இப்ப சொன்னதெல்லாம் யூஸ் பண்றது, கரெக்ட்டா படிக்கிறது இது மட்டும் தான். ஓகேவாப்பா? ஸோ இப்ப
ஜிஎஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஜிஎஸ்ல பிடிஎஃப், வீடியோ, பிஒய்க்யூ, லெசன் வைஸ் டெஸ்ட், தமிழ் சொல்லிட்டேன், மேக்ஸும் சொல்லிட்டேன். இது 3மே வந்து நீங்க 100% எஃபோர்ட் போட்டு படிக்கணும்ப்பா. இந்த ஷெட்யூலுக்குள்ள எப்படி படிக்கணுங்கிறத நான் தனியா சொல்றேன். அது நாளைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் 1 வந்து நீங்க எப்படி படிக்கணும், இதுல எந்தெந்த ஏரியா நீங்க எப்படி பிரிச்சு படிக்கணும், ஒரு நாளைக்கு எப்படி நீங்க பிரிச்சுக்கிறணும், ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும், செகண்ட் எதை படிக்கணுங்கிறத நான் அது தனியா சொல்றேன். இது வந்து ஓவராலா வியூவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 100% எஃபோர்ட் போடணும். இதை தான் நம்ம இப்படிதான் கொடுக்க போறோம். ஸோ இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த 3 தான் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸா இருக்கணும். இதுக்கு அப்புறம் தான் நீங்க கீழ வரணும். ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் நம்ம குடுத்துருக்கோம். சரிங்களா? தமிழுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், மேத்ஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ், ஜிஎஸ்க்கு 3 இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் எக்ஸ்ட்ரா டாபிக்கு கீழ வரணும். ஓகேவா? ஸோ சயின்ஸ பொறுத்தவரைக்கும் இது எல்லாத்துக்குமான புக் பிடிஎஃப். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நீங்க சயின்ஸ பொறுத்தவரைக்கும் 9த், 10த்ல இருக்கக்கூடிய செலக்டடான லெசன்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். சரிங்களா? அந்த லெசன்ஸ்ல நான் உங்களுக்கு கட் பண்ணி அத மட்டும் நீட்டா எடுத்து குடுக்குறேன். அதுல உள்ள பாக்ஸ், புக் பேக் இத மட்டும் படிங்க. இது போக நான் உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் குடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பிடிஎஃப் குடுத்துடுறேன். இது போக நான் இதுலயும் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் கொஸ்டினும் வந்து நான் எடுத்து குடுக்குறேன். கொஸ்டின் ஆன்சர்ஸும் இந்தந்த லெசன்ஸ்க்கு ஏத்த மாரி இல்ல டாபிக் வைஸாவோ நான் உங்களுக்கு எடுத்து நான் கம்மிங் வீக்ல வந்து நான் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அத ஆரம்பிக்கலாம். ஸோ சயின்ஸ பொறுத்தவரைக்கும் கவலைப்படாதீங்க. 5 கேள்விகள் தான் மொத்தமே. இதுல 1லேருந்து 2 கேள்விகள்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து போயிரும். ஸோ 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த 3 கேள்விகள்ல நம்மளுக்கு 9த், 10த்ல இருந்து பாக்ஸ் டாபிக், புக் பேக்ல இருந்தே கவர் ஆயிரும். அதுக்கு மேலலாம் வெளியில போகுறது கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ அதனால சயின்ஸ பத்திலாம் நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் நீங்க ஜாலியா உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்து சயின்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? சயின்ஸ் ஏன்னா வந்து நீங்க வெறும் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 9த், 10த் புக் பேக்க மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா கூட போதும். ஓகேவா? 2, 3 கொஸ்டின் நம்ம அடிச்சுட்டு வந்துரலாம். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 வர்றத அடிச்சா கூட 3 கொஸ்டின் சயின்ஸ்ல கிடைச்சிரும். 5க்கு 3 கொஸ்டின்ங்கிறது தான் ஒரு ஆவரேஜான ஒரு கணக்கு. ஓகேவா? ஸோ அதனால சயின்ஸ பத்தி நீங்க பெரிய மண்டையில வந்து பெருசா நீங்க வந்து ஏத்திக்க வேணாம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து பாருங்க எக்ஸ்ட்ரா டாபிக். எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் ஓகே. ஸோ இப்ப எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் நம்ம அம்பேத்கர், பகத்சிங், லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிடிஎஃப் வந்து குடுத்துருவோம். சரிங்களா? இதுல வந்து புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் 2மே இருக்கும். புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் 2மே. அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோ. அதுக்கப்புறம் இதுக்கான பிஒய்க்யூ. இப்ப இந்த டாபிக்ல இருந்து என்ன பிஒய்க்யூ கேட்டிருக்காங்க. இன்னும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அந்த மாரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி. ஓகேவா? இந்தந்த மாரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள்லாம் எடுக்கலாம். அப்படிங்கிற மாரி அதுல ஒரு ஐடியா ஓவர்வியூ. ஓகேவாப்பா? ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டாபிக் வைஸா போ முடியாது. அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்காது. இப்ப அம்பேத்கர்னா அம்பேத்கர்லேருந்து 30 கொஸ்டின் கேட்போம், 40 கொஸ்டின் அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 3 டாபிக், 4 டாபிக் சேர்ந்து வந்து நம்ம டெஸ்ட் மாரி குடுப்போம். ஓகேவா? இப்ப அம்பேத்கர், பகத்சிங், ஆ சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாரி ஒரு 3 தலைவர்கள் சேர்த்து, இப்ப லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இது 3 சேர்த்து ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட், 30 கொஸ்டின் டெஸ்ட் இந்த மாதிரி அந்த வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாரி அந்த டாபிக்கான வெயிட்டேஜ் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம குடுப்போம். ஓகேவா? இது எல்லாமே இன்னரா விஷயங்கள்ல நடக்கிறது. ஓகேவா? ஷெட்யூல்ல அந்த 1 வீக்ல நடக்கிற விஷயங்கள். இது முடிஞ்சோன 17ஆம் தேதி லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். 200 கொஸ்டின்க்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளோட பேட்ஜ் டெலகிராம் குரூப்ல நம்ம அனுப்பிருவோம். பேட்ஜ் டெலகிராம் குரூப்ல அனுப்பிருவோம். காலையில 5 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துரும். ஓகேவா? ஸோ அத 2த்தையும் செக் பண்ணிட்டு நீங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து உங்களோட மார்க்கையும், உங்களோட நேமு, உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் நம்ம குடுத்துருவோம். ஓகேவா? இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்து நம்ம ஃபில் பண்ணி வாங்கியிருப்போம். அண்ட் அதே மாரி நம்ம ரோல் நம்பர் குடுத்துட்டு அந்த ரோல் நம்பர நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ரோல் நம்பர் நம்ம பேட்ஜ் குரூப்ல நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம குடுப்போம். ஸோ அந்த ரோல் நம்பர ஃபில் பண்ணி நீங்க அந்த மார்க் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, கூகுள் ஃபார்ம்ல நம்ம அந்த மார்க்க வச்சு நீங்க எந்த ரேங்க் வந்திருக்கீங்க, யார் யார் என்னென்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா குடுப்போம். ஓகேவாப்பா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட ப்ராசஸ். ஒரு ஷெட்யூலுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாரி தான் எல்லா ஷெட்யூலும் போகும். தமிழ்ல இதே மாரி மெட்டீரியல் குடுப்போம். வீடியோஸ், பிஒய்க்யூ, டாபிக் வைஸ் டெஸ்ட், ஷெட்யூல் டெஸ்ட். மேத்ஸ்லயும் அதே மாரி வீடியோஸ், ஹோம் ஒர்க், டாபிக் டெஸ்ட், பிஒய்க்யூ. ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் அதே மாரி பிடிஎஃப், வீடியோ, பிஒய்க்யூ அதுக்கப்புறம் லெசன் வைஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே இதே மாதிரியான மெத்தட்ஸ் தான்.
ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் 1 எப்படி படிக்கணும், என்ன ஏதுங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். அண்ட் அதே மாரி தமிழ் அண்ட் ஜிஎஸ் இது 2த்துக்கும் நீங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த யூனிட் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், கடந்த 7 எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி இந்த சிலபஸ் சேஞ்சஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் 7 எக்ஸாம்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் நாளைக்கு வீடியோஸ்ல வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கு, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே. தேங்க் யூப்பா. பேட்ச்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ₹100க்கு நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுளான பேட்ச் அப்படி